ಇದೆಯಾ நம்ம வந்து ரூல்ஸை மதிக்கணும். ஓ அவ்வளோதானா? ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பைக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog செட்டப் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பைக்கில் தான் vlogs எல்லாமே வந்து பார்த்தோன்னா கண்டினியூ வரும். ஸோ இப்போ ஒரு ட்ரிப் வந்து பார்த்தோன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது காரில் தான் நாங்கள் ஆக்சுவலாக அந்த பிளானே பண்ணோம். அதுக்கப்புறம் அது கடைசியில் சொதப்பி இப்போ பைக்கில் போகிற மாதிரி நிலமா வந்துருச்சு. நானும் என் ஃப்ரெண்டு விஜயகாந்த் தான் வந்து போகிறோம். சாரி விமல்ராஜ், நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னா வந்து பார்த்தோன்னா திருச்சி வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். திருச்சியில் வந்து சமயபுரம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மீதி விழாக்க நம்ம வந்து ட்ராவலில் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். ஸ்குவாட் நம்ம ஏன் ரொம்ப நாளாக வந்து அந்த ஒரு இந்த டிஸ்பிளேவாக இருக்கக்கூடிய ஒரு வியூவை நம்ம காட்ட முடியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா ஹெல்மெட்டில் இருந்த மவுண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த மவுண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல வியூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூவை நான் வந்து பார்த்தோன்னா இந்த vlogல உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன். அதுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம இந்த vlogல வந்து பார்த்தோன்னா காரில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஹரின்னு சொல்லிட்டு ஹரி ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி vlogலாம் வந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வால்பாறை ட்ரிப்பில். ஸோ அவர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் விமல்ராஜ் நான் எல்லாம் வந்து பைக்கில் காரில் போகலாங்கிற ஒரு பிளான் தான் போட்டிருந்தோம். கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களால வர முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி போயிடுச்சு. ஏன் அந்த நாய் படுற காரே அட்டாக் பண்ணுது? அந்த நாய் காரே அட்டாக் பண்ணுது, நம்மளை அட்டாக் பண்ணுமா? பைக்கு உள்ளே பூந்துச்சானா செத்துருவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டு திருச்சி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். முக்கியமாக நீயே பெரிய நாயே தமிழ் ட்ராவல்ஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் தப்பாக வருது, ஐயோ. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, டைம் தப்பாக வருது. கீழே பாருங்கள் டிஸ்பிளேவில் இருக்குது 6:16 ஆகுது. இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா நாமக்கல்லை தாண்டி திருச்சி ரோட்டில் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம். நானும் இந்த திருச்சி ரோட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் பைக்கில். நானும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. பக்கம் தான், இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் தான் திருச்சிக்கு. ஓவராலாக ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் வரும். அப் அண்ட் மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தோன்னா ஒரு 250 சம்திங் வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் பறக்கும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக. இந்த vlogல நீங்கள் வந்து பார்த்தோன்னா சன்ரைஸை பார்ப்பீங்க. ஆக்சுவலாக சன்ரைஸ் இந்த பக்கம் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கா சன்ரைஸு. அந்த மேகம் க்ளவுட்ஸ்லாம் வந்து அந்த மலைக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா. க்ளவுட்ஸ் சூப்பராக இருக்குல்ல மச்சி? கரெக்டாக அந்த மலைக்கு மேலே. ஆமாம், அந்த காடு தான் சேலா? 5 கோடியா? 5 கோடியா 5 கோடியா? 5 கோடியா 5 கோடியா? மொத்தம் 5 கோடி. டைம் வந்து பார்த்தோன்னா 6:19. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகலாம். ஏன் இந்த ட்ரிப்பு சடனாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சடனான்னு சொல்ல முடியாது, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணது தான். பட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம். சரி ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு vlog கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், vlogகும் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ரீசனாக கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சமயபுரம் போய் ரொம்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். சமயபுரம் ஸ்ரீரங்கம்லாம் சின்ன வயசில் போன மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஃபேமிலியாக போனது.
சரி இப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் போயிருக்கோம். லைட்டாக வந்திருக்கு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வரல. இன்னும் ஒரு வருது வந்துட்டான். இந்த சன்ரைஸும் சன்செட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அந்த கிளைமேட் செம்மையாக இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணும்போது மார்னிங் டைமும் சரி, அந்த ஈவினிங் டைமும் சரி, அந்த ஒரு கிளைமேட் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வந்துட்டானா? சூப்பராக வந்துருச்சு சன்ரைஸு. ஸோ காய்ஸ் நாம் இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முசிறிக்கு பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஒரு எங்கடா ஏறி வரீங்க டேய்? என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா இருங்க. இன்னும் வா, முன்னாடி அந்த கோயில், அந்த பேக் சைடில் இருக்க சன்னு எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கம்தான், 85 கிலோமீட்டர் தான் வரும் இந்த நாமக்கல்லேருந்து. ஸோ இந்த பக்கம் அந்த முசிறி தொட்டியம் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்னாரியோ வந்து சூப்பராக இருக்கும். சுற்றியும் வந்து வாழைத்தோப்பாக இருக்கும், நடுவில் வந்து பார்த்தோன்னா ரோடு போகும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன், அது ரெக்கார்ட் ஆன் பண்ணுறதுக்குள்ளே தாண்டி வந்துட்டோம். சரிங்க, மறுபடியும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வைப் வந்து சூப்பராக இருக்கும். அவர் என்ன காரு கண்ணாடிலேருந்து நம்மளை பார்க்குறாரு. என்ன தம்பி நம்ம விஜயகாந்த் என்ன யாரும் பார்க்கலடா, நீ கண்ணாடி போட்டிருக்கல அந்த கூலிங் கிளாஸை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. யாரும் அவன் ஜோக்கர் மாதிரி கண்ணாடி போட்டுருக்கான் அப்படின்னு காலங்காத்தால. ஹெல்மெட்டு போட்டு நீ டோமர் மாதிரி இருக்க. யார்? நான் டோமர் மாதிரி இருக்கேனா? மக்களை யார் டோமர் மாதிரி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லீவ் த கமெண்ட். மச்சி அது என்ன அந்த மலை மேலே என்னமோ இருக்குது கோயிலா? மலை 50. ஓ மை காட் மச்சி, ஸ்பீட் கேமராடா அது. ஸ்பீடு கேமரா. நான் என்னடா 50 49ன்னு பார்க்குறேன். ஸ்பீட் கேமரா அது. வேலைக்கு போகிறாங்க. சி, அந்த சன்னை பார்த்துட்டு முன்னாடி ரோடை பார்த்தா ரோடு கண்ணு தெரியாத மாதிரி தெரியுது. வேலைக்கு போகல, சமயபுரமாக போகிறாங்க. நான் கூட வேலைக்கு போகிறாங்கன்னு நினச்சேன். இல்லை, நான் வேலைக்கு போகிறாங்கன்னு நினச்சேன். போங்கடா போய் தொலைங்கடா. வேலைக்கு இல்லை அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க, ஒரு 3 பேர். அவங்க வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் பேர் பெரியார். எப்படி கம்மனர்றா, இதான் பொலிட்டிக்கல் இஷ்யூவை மாதிரி போயிருப்பது. பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, வியூவு பயங்கரமாக இருக்குங்க வியூவு. ஆனால் என்ன, சன்னை பார்த்துட்டு தான் ரோடு பார்த்து தான். ஏய், நீ காலையில் குளிக்கலன்னு சொன்னல. டேய், காலையில் குளிக்கலன்னு சொன்னல, போய் குளிச்சிட்டோம். காலையில் குளிக்கலன்னு சொன்னல, போய் குளிச்சிட்டோம். அப்புறம் எங்கே குளிப்ப? வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? அதானே பார்த்தேன். இங்கே பாருங்க, ஏன்னா அது ரோல் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, நிப்பமா வரமா? கடையை பார்த்து இருக்கிறா இங்கே நிப்ப. இந்த சினாரியோ நல்லா இருக்கு. ஏய் நாயி, தூக்கி போட்டு பேக்கில் போட்டு போறியா?
அவர் பாருங்க காலையில் வயக்காட்டில் வந்து பில்லு அறுத்துட்டு இருக்காரு. விளாக் எடுக்கிறேன்னு அளவுத்தெல்லாம் போட்டு அறுத்துட்டு இருக்கேன். யார்? நான். நீ என் ஃபாலோவர்ஸே கொண்டுட்டு இருக்க பேசி. நானாவது விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என் ஃபாலோவர்ஸே கொல்ற பேசி பேசியே. இங்கே பாருங்க ஸ்னாரியோ செம்மையாக இருக்குல்ல. நம்மளோட விளாகில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம பைக் வந்து காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஐரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த விளாகுமே நம்ம இன்னும் எடுத்ததே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறோம். இந்த இடம் சரியில்லை, வா அந்தாண்ட போய் நிற்கலாம். ஆ இது என்ன ஊரா? இது என்ன ஊர்? இதுதான் முட்டு. வாவ், வாவ் செம்ம பிஜிஎம்டா.